ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்குமே ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும்னு ஆசை இருக்கும். பட் ஐடி இண்டஸ்ட்ரியில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது, என்னென்ன ரோல்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பாதி பேருக்கு தெரியல. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோவில் ஐடி செக்டார்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வித்வுட் எனி டிலே லெட் மீ எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி செக்டாரில் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்பர், இன்ஃப்ரா, டெஸ்டிங், மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் நடுவில் வந்து மிடில் வேர் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட பார்த்தை வந்து எந்த செக்டரில் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, அதை பற்றி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இந்த 4 பேர் தான் வந்துட்டு ஒரு ஐடி செக்டர்ஸில் வந்துட்டு மெயினான ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் டெவலப்பர், அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா, அண்ட் தேர்ட் வந்து டெஸ்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த 4 விஷயத்துக்கும் நடுவில் வந்து மிடில் வேர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க தான் பேசிக்காக ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்ட்ரக்சர், பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களில் வந்துட்டு நம்மளோட கெரியர் பார்த்து நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம். ஸோ டெவலப்பர்னு எடுத்துக்கிட்டா அதில் யாரெல்லாம் வருவாங்க, அதுக்கு என்னென்னலாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். அடுத்து இன்ஃப்ரா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஏன்னா ஒரு கம்பெனியில் வந்துட்டு அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மெயின்டைன் ஆகணும், அதுக்கு வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்துட்டு டீட்டெயிலில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங் இல்லாமல் எந்த பொருளுமே வெளியே போகாது. ஸோ அதுக்கு வந்துட்டு என்னென்னலாம் நம்ம தேவை, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து நம்ம வீட்லேயே வச்சுட்டா அது வந்து ஒரு யூஸே கிடையாது. அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே நடுவில் இருக்கிறவங்க மிடில் வேர். ஸோ மிடில் வேருக்கு எல்லா பக்கம் இருந்தும் சப்போர்ட் வரும். ஸோ எல்லா வேலையுமே வந்துட்டு கம்பைண்டாக பண்ணுவாங்க. அவங்க தான் வந்துட்டு மிடில் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இன்னும் டீட்டெயில்டாக இவங்களோட ரோல்ஸ் எல்லாம் என்னென்ன, அதில் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 4 ரோல்ஸுக்குமே முன்னாடி ஒருத்தங்க இருப்பாங்க அப்படிங்கிறது. அவங்க தான் வந்துட்டு யூஐ யூஎக்ஸ், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறவங்க அப்படி தான் யூஐ யூஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணுறோம், இல்லை ஏதாச்சும் பொருள் வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அது யூசர் கையில் எந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் எது எங்கெங்கே இருக்கணும். ஸோ ஹோம் எங்கே இருக்கணும், சர்ச் பட்டன் எங்கே இருக்கணும், ஸோ போஸ்ட் எங்கே இருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யூசரோட இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், டிசைன் பண்ணுறது அவங்க தான். ஸோ இந்த டெவலப்பர், டெஸ்டர், இன்ஃப்ரா இது எல்லாத்துக்குமே முன்னாடி இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் கண்டிப்பாக யூஐ யூஎக்ஸ் டிசைனர். ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதுதான் வந்துட்டு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபைனலைஸ் ஆகி கஸ்டமரோட கையில் வந்துட்டு எப்படி போகுது, அவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் வந்துட்டு இந்த யூஐ யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ளே பண்ணுற ஒரு ரோல் ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு டெவலப்பிங் வந்து வந்துட்டோம். ஸோ டெவலப்பிங் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து என்னெல்லாம் வந்து ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML. ஸோ HTML கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் வந்து HTMLலாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், CSS தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கம்பைண்ட் ஆகி இருக்கிறது தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக். ஸோ இது ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கிறது தான் வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மொபைல் டெவலப்பர். ஸோ ஒரு மொபைல் ஃபோனோட என்னென்ன அதோட ப்ராசஸ் எல்லாம் என்னென்ன, ஸோ அதில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டெவலப் பண்ணுறவங்க தான் வந்து மொபைல் டெவலப்பர். அண்ட் டேட்டா பேஸ் டெவலப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இருக்கும், வேஸ்ட் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த வேஸ்ட் நம்பர் ஆஃப் டேட்டாஸை வந்துட்டு அதை டெவலப் பண்ணி அதில் வந்துட்டு இப்போ நிறைய விஷயங்கள் டேட்டா பேஸ் சம்மந்தப்பட்டமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டேட்டா பேஸு அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் சீட் தான். ஸோ
ஸோ இந்த எக்ஸல் ஷீட் தான் வந்துட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டேட்டா பேஸ். ஸோ ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் திங்க் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் தான். ஸோ அந்த எக்ஸல் ஷீட் தான் வந்துட்டு நமக்கு வந்து டேட்டா பேஸ் அப்படிங்கிறது. பட் இப்போ எக்ஸல்லே வந்துட்டு அட்வான்ஸ் வந்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இப்போ வந்துட்டு டேப்லூன்னு சொல்கிறாங்க. ஸோ டேப்லூ இதெல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் டேட்டா பேஸ். ஒரு டேட்டாவை வந்துட்டு டிஃப்ரெண்ட் வித்தியாசமாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. அதாவது கிராஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஃப்ளோ சார்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்துட்டு டேட்டா பேஸ் வந்துட்டு டெவலப் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே பற்றி படிக்கிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டெவலப்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் இருக்கலாம், பேக் எண்ட் இருக்கலாம், ஸோ ஃபுல் ஸ்டாக் அதாவது ரெண்டுமே சேர்ந்து பண்ணுறவங்க இருக்கலாம், அண்ட் மொபைல் டெவலப்பர் இருக்கலாம், டேட்டா பேஸும் இருக்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களும் யூஐ யூஎக்ஸில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ்லேயும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்க வந்து எதுலலாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS இதில் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி ரெஸ்பான்சிவாகவும் விஷுவலாகவும் அப்பீலிங்காக இருக்கிற வெப்சைட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் எண்ட். ஸோ பேக் எண்ட் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்துட்டு சர்வர் சைடில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சர்வர் சைடில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பேக் எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பேக் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் லாஜிக்ஸு, அதில் இருக்கிற டேட்டா பேசஸ், ஸோ இதெல்லாமே வந்து அவங்க படிப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ உள்ளே வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறோன்னா அது எங்கே போய் லோட் ஆகுது, அது எங்கே போய் டேட்டாவை ஃபெச் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே உள்ளே நடக்கிற விஷயம். ஸோ அது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பேக் எண்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் லைக் பைத்தான். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பைத்தான், ஜாவா, ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாமே டேட்டா பேஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இப்போது டூல்ஸ் வந்து இருக்குது டேட்டா பேஸ்க்கு. ஸோ அதில் வந்துட்டு என்ன டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா SQL, MongoDB, இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸ் அண்ட் query லாங்குவேஜஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க படிப்பாங்க. ஸோ பேக் எண்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டெவலப்பரோட பார்ட். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விஷயமுமே அட் அ டைமில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தே கம்பைன்ஸ் ரோல்ஸ் ஆஃப் போத் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட் டெவலப்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ப்ராசஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறவங்க அவங்க தான். அதுதான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து போத் கிளைண்ட் சைடும் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா சர்வர் சைடும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஸ்கில்ஸ் எப்படி அவங்களோட ஸ்கில்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். ஸோ இது ரெண்டு நாலேஜுமே வந்துட்டு அவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஈக்குவல்டாக வந்து ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரண்ட் டெவலப்பர்ஸ் பார்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டெவலப்பர்ஸ். ஸோ மொபைல் டெவலப்பர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக வந்துட்டு மொபைல் டிவைசஸை வந்துட்டு டெவலப் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் இன் த சென்ஸ் டேப் இருக்கு இல்லையா அதுதான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி வந்துட்டு டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி.
ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா iOS, ஆண்ட்ராய்ட். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து எப்படி வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க வந்துட்டு மொபைல் டெவலப்பர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காமனாக வந்து யூஸ் ஆகுற விஷயம் தான் வந்துட்டு டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டா பேஸை வந்து டெவலப் பண்ணுறவங்க தான் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ் டெவலப்பரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் அண்ட் ஆப்டிமைசஸ் டேட்டா. ஸோ டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஸோ இவங்க வந்துட்டு இந்த டேட்டாவுக்கான ஃபுல் இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டி அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸை பற்றி டீட்டெயிலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி MySQL, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு MongoDB. ஸோ MongoDB தான் மாங்கோ டேட்டாபேஸ். ஸோ இந்த மாதிரி query லாங்குவேஜஸ் எல்லாம் வந்துட்டு டேட்டாபேஸ் டெவலப் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதுதான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்பர் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா. ஸோ இன்ஃப்ரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து என்ன என்ஷூர் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு மேனேஜர்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் ஆர்கனைசேஷனோட நெட்வொர்க். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட நெட்வொர்க்கை பற்றி அவங்க வந்துட்டு அட்மின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டர்ஸு, ஸ்விட்சஸ், ஃபயர்வால்ஸ், வயர்லெஸ் சிஸ்டம். ஸோ இதை பற்றி எல்லாமே அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கனெக்டிவிட்டி என்ன இருக்குது. ஸோ இதெல்லாமே பற்றி வந்து படிக்கிறவங்க தான் வந்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டோகால்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ், அதாவது TCP, IP ப்ரோட்டோகால்ஸ். ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சுக்கணும், ஃபயர்வால். ஸோ இதெல்லாமே வந்துட்டு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அது வந்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ எப்படி ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்களோ அதே மாதிரி சிஸ்டம், நம்ம வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம்க்கு வந்துட்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, கான்ஃபிகரேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் சர்வர்ஸு, அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மோஸ்ட்டாக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறவங்க சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க தான் வந்துட்டு யூஸரோட அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது, பர்மிஷன் கொடுக்கறது, சிஸ்டம் பேக்கப் வந்துட்டு பார்க்குறது, இது எல்லாமே வந்துட்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாமே தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சர்வர் இருக்குன்னா அந்த சர்வரை வந்துட்டு கரெக்டாக எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அதாவது விண்டோஸ் அண்ட் வந்துட்டு லினக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஓஎஸ் இருக்குது. ஸோ நிறைய ஓஎஸில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிசஸ் இருக்கணும். ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இவங்களை வந்துட்டு ஷார்ட் ஃபார்மாக வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DBA அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட டேட்டா பேஸ் வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா IT ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர். ஸோ IT ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு டே டு டே லைஃப்பில் வந்து ஐடி ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், சிஸ்டம்ஸு, ஸோ ஒரு சிஸ்டம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகுதா, ஸ்டாஃப்ஸுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஸோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறவங்க தான் ஐடி ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் இன்ஜினியர். ஸோ க்ளவுட் இன்ஜினியருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இன்ஃப்ராக்கு வந்துட்டு நமக்கு கோடிங்கே தேவையில்லை. ஸோ இது எல்லாமே நோ கோடிங் நாலேஜ். ஸோ இதுக்கு எதுக்குமே நம்ம கோடிங் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் சிஸ்டம் பற்றி நல்லா கிளியராக படிக்கணும், சர்வர் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி நமக்கு தெரிஞ்சாலே போதும்.
சிஸ்டம் பற்றி படிச்சது, சர்வர் பற்றி படித்து, நெட்வொர்க் பற்றி படித்தாலே மோஸ்ட் ஆஃப் த திங் நம்ம இன்ஃப்ராவில் வந்துட்டு நம்மளோட கெரியர் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இன்ஃப்ராவில் வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு ப்ளேஸ் ஆகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஒரு டெவலப்பருக்கு எவ்வளோ சேலரி இருக்கோ அதே அளவும் நமக்கு வந்துட்டு இந்த இன்ஃப்ரா அப்படின்ற செக்டரில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃப்ராக்கு நம்ம வந்துட்டு உட்காந்து கோடிங்லாம் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நிறையா பேர்த்துக்கு கோடிங்னாலே வந்துட்டு என்ன சொல்கிறது பிடிக்கிறது இல்லை. ஏன்னா கம்ப்யூட்டரில் ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ ஹை பேயிங் ஜாப். ஆனால் கோடிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வந்துட்டு இந்த இன்ஃப்ராவில் வந்துட்டு அவங்களோட கெரியர் பார்த்து செட் பண்ணால் இன்னும் ஈஸியாக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ கிளவுட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிளவுட் இன்ஜினியரிங் படித்தா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த கோடிங் பற்றியெல்லாம் நம்ம வந்து பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த வர்ச்சுவல்னு சொல்லுவாங்க. ஸோ கிளவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே இது வர்ச்சுவல் மோட் ஆஃப் டேட்டாபேஸ் ஸ்டோரிங். ஸோ ஒரு டேட்டாபேஸை வந்து வர்ச்சுவலாக ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளவுடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளவுடை மெயின்டைன் பண்ணுறவங்க தான் வந்து ஒரு கிளவுட் இன்ஜினியர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்ட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸு, பிளான்ஸு, ஸோ ஓவரால் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஆர்கிடெக்சரை இது பண்ணுறது, சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸை வந்துட்டு பில்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த கிளவுட் இன்ஜினியரிங்க்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படணும்னா நிறையா கிளவுட் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நாலேஜ் இருக்கணும். அதாவது இப்போ கிளவுட் பிளாட்ஃபார்ம்னா AWS இருக்குது, மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் இருக்குது, கூகுள் கிளவுட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு நாலேஜ் இருந்தாலே அவங்க வந்து ஒரு கிளவுட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கிளவுட் இன்ஜினியர். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்டாக ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்க்குறவங்க. இப்போது அடுத்து ரொம்ப எமர்ஜிங்காக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவாப்ஸ். ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர், ஸோ அது வந்துட்டு இப்போ இந்த ஸ்ட்ரீமில் வந்து ரொம்ப ஹையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ஐடி ஆப்ரேஷன்ஸ் டு த ஸ்ட்ரீம் லைன். ஸோ ஐடி ஆப்ரேஷன்ஸையும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டையும் வந்து ஒரே ஸ்ட்ரீமில் கொண்டு வந்துட்டு இன்டெகிரேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு டெவாப்ஸ் இன்ஜினியரோட ஒரு ஜாப். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் இப்போ அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்ன தேவை அப்படின்னா நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்து கற்று வச்சுக்கணும். அதுதான் வந்து இன்ஃப்ராவோட பெரிய அதாவது டெவாப்ஸ் இன்ஜினியரோட பெரிய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ். ஸோ நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேஷன் டூல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜென்கின்ஸ், அதுக்கப்புறம் டாக்கர். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரைசேஷனான ஸ்கிரிப்டிங் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாபேஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி ஸ்டோரேஜ் ஆகுறது. ஸோ இதில் வந்துட்டு சான் அப்படின்னு சொல்லுவாங்க. சான் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். இதுதான் வந்து சான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சான் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதாவது நெட்வொர்க்கோட ஸ்டோரேஜை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்துட்டு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அவங்க இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ எல்லா ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் இந்த ஐடி சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா என்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்படும், ஏதாச்சும் ட்ரபிள் ஷூட் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஐடி சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவராலாக இன்ஃப்ரால வந்துட்டு இருக்கிற ஜாப் ரோல்ஸ் அண்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா அதுக்கு அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம எல்லாமே பண்ணி டெவலப் பண்ணி வச்சிட்டோம். எல்லா டெவலப்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம வந்துட்டு கஸ்டமர் கையில் வந்து போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டேரெக்டாக நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுக்க மாட்டோம். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு பொருள் இருக்குது, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாங்கும்போது செக் பண்ணி தானே வாங்குவோம். அது ஒர்க் ஆகுதா, கனெக்ட் ஆகுதா, சவுண்ட் குவாலிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி தானே வாங்குவோம். ஸோ அதே மாதிரி தான் அதை இங்கே என்னென்னு சொல்லுவாங்கன்னா டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கஸ்டமர் கைக்கு போகும். ஸோ அது அப்போ வந்துட்டு டெஸ்டிங் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அது டெஸ்ட் ஆகாமல் வந்து கஸ்டமர் கைக்கு போகாது. ஸோ அப்போ டெஸ்டிங் டீமும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு மேனுவல், செகண்ட் வந்து ஆட்டோமேஷன். ஸோ மேனுவல் டெஸ்டிங்னா ஹியூமன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் டெஸ்ட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அது மேனுவல் டெஸ்டிங். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா ஆட்டோமேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேஷன் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங்கில் 3 டெஸ்டிங் இருக்குது: ஒயிட் பாக்ஸ், பிளாக் பாக்ஸ், கிரே பாக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டெஸ்டிங்குள்ளே இன்னும் டீப்பராக வருது. இதெல்லாம் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்டிங் ஜாபுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் இருக்குது, நான் ஃபங்க்ஷனல். ஸோ யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். அந்தந்த டெஸ்டிங் வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு கரெக்ட் ரிசீவ் ஆகும். அந்த ப்ராடக்ட் வந்து டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷனுக்கு வந்து போகும். ஸோ இதுதான் வந்து டெஸ்டிங் ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ டெஸ்டர் நீங்கள் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து டெஸ்டிங் அப்படின்ற ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்டிங் எடுத்து என்னென்னலாம் டெஸ்ட் இருக்குது, அதுக்கு வந்துட்டு டெஸ்ட் கேஸ் வந்து எப்படி பில்ட் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் கேசஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு லாகின் ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து 2 விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாகின் ஃபார்ம் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூசர் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பாஸ்வேர்டு. ஸோ இப்போ நமக்கு யூசர் நேம் கரெக்டாக இருந்து பாஸ்வேர்டு தப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகுமா? ஆகாது. ஸோ அப்போ யூசர் நேமும் கரெக்டாக இருக்கணும், பாஸ்வேர்டும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் கேஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் வந்துட்டு யூசர் நேம் வந்து கரெக்டாக இருக்குது, பாஸ்வேர்டு வந்து ராங்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ராங்குன்னு வரணும். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் ராங்காக இருக்குது, பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்துட்டு அப்போவும் என்னென்னு வரணும், ராங்குன்னு தான் வரணும். தேர்ட் கேஸில் வந்துட்டு 2மே ராங்காக இருக்குது, யூசர் நேமும் ராங்காக இருக்குது, பாஸ்வேர்டும் ராங்காக இருக்குன்னா எனக்கு என்ன ஆன்சர்னா ராங்குன்னு வரணும். கடைசி டெஸ்ட் கேஸில் யூசர் நேமும் கரெக்டாக இருக்குது, பாஸ்வேர்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இந்த லாகின் ஃபார்ம் வந்து அக்செப்ட் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் கேஸ். ஸோ இப்படி தான் வந்து டெஸ்ட் கேஸ் வந்து பில்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி டெஸ்டிங் வந்து போய் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஓவரால் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு விஷயம் வந்துட்டு டெவலப் ஆகி ஃபர்ஸ்ட் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகி டெவலப் ஆகி அதுக்கப்புறம் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலிமா ஸ்டோர் பண்ணி சர்வரில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து இருக்கிற செக்டார் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ இந்த மார்க்கெட்டிங்கில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறையா விஷயங்கள், அதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி போகும், அதில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க, என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் வந்துட்டு மார்க்கெட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா டெஸ்டிங்கில். ஸோ இந்த டெஸ்டிங்கில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ டெஸ்டர்ஸ் இருப்பார், அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ டெவலப்பர்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு டெஸ்டருக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டி அண்ட் அஷூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை வந்துட்டு அஷ்யூர் பண்ணி அதுக்கப்புறம் டெஸ்டருக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ அப்புறம் தான் வந்து டெஸ்ட் கேஸ் டெவலப் பண்ணி ஒருத்தருக்கு கொடுப்பாங்க, அதை வந்து இந்த டெஸ்டர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த டெஸ்டிங்குள்ளே வந்துட்டு இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங்கில் பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர். ஸோ அந்த ப்ராடக்டை வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் பண்ணலாம், மார்க்கெட்டில் வந்துட்டு அது எப்படி வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறவங்க தான் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர். அவங்க தான் வந்துட்டு எதை பண்ணுவாங்கன்னா அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா பொசிஷனிங், மெசேஜிங், ஸோ கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருள் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போகுதுன்னா அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறது. இப்போ நம்ம நிறைய டிவி ஆட்ஸ் எல்லாமே பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஆட்ஸ் பார்க்கும்போதும் அவங்களோட ப்ராடக்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்கா, ஸோ இந்த டிஃபிகல்ட்டி வந்துட்டு இந்த ப்ராடக்ட்னால நமக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரியேட்டிவோட நமக்கு வந்து ஆட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராடக்டை வந்துட்டு எப்படி எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜியோட மார்க்கெட்டில் வந்துட்டு இது பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறவங்க தான் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கூகுளில் போய் நம்ம வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் நியர்மி அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம அதை வந்துட்டு நம்ம எதுக்குள்ளே போனாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் போனாலும், ஃபேஸ்புக்கில் போனாலும், இல்லை வந்துட்டு எந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே போனாலும் நமக்கு வந்துட்டு ஸ்விக்கி, அதுக்கப்புறம் சொமேட்டோ அந்த மாதிரி ரிலேட்டடான போஸ்ட்டு, அந்த மாதிரி ரிலேட்டடான ஆட்ஸ் நமக்கு ஷோ ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டலாக நமக்கு வந்துட்டு நம்மளோட நமக்கு தேவையான விஷயங்களை வந்துட்டு வாங்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நம்மளோட கண்டென்ட்டை வந்துட்டு அதாவது அவங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கண்டென்ட் வந்துட்டு கூகுளில் வந்துட்டு முன்னாடி வரணும். ஸோ நம்ம இப்போ பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு தேடுனா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களோட இன்ஸ்டியூட் லசாக் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரணும் அப்படின்னா அது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த எஸ்சிஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, ஸோ எப்படி வந்துட்டு கூகுள் சர்ச்சஸ் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட இதை வந்து முன்னாடி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்துட்டு பார்க்குறவங்க தான் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் மேனேஜர். ஸோ இந்த பிராண்ட் மேனேஜர் தான் வந்துட்டு ஒரு நியூவான பிராண்டை வந்து நமக்கு வந்துட்டு எப்படி வந்து அந்த பிராண்டை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணணும், எப்படி அந்த பிராண்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க தான் வந்துட்டு பிராண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க தான் வந்துட்டு சிஆர்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஆர்எம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஸோ இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் தான் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ என்ன அப்படி ரொம்ப முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு கஸ்டமர் கிட்ட போகுதுன்னா அந்த கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்போதான் அவங்க திருப்பி அந்த பொருளை வாங்குவாங்க. ஸோ அந்த கஸ்டமர் வந்துட்டு கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை, ஸோ இன்னும் என்ன மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணால் இன்னும் இந்த பொருள் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறவங்க தான் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது என்ன லாங்குவேஜஸ்லாம் தேவை கிடையாது. நான் கோடிங்லேயே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங், டெஸ்டிங், இன்ஃப்ரா இது எல்லாமே வந்துட்டு நான் கோடிங் தான். இப்போ கோடிங் எடுத்துட்டிங்கன்னா டெவலப்பருக்கு மட்டும்தான் வந்துட்டு என்ன வரும்னா கோடிங் வரும். ஸோ டெவலப்பருக்கு கண்டிப்பாக பைத்தான், C++, HTML, ஜாவா, CSS, ஸோ அப்புறம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி டெவலப்பருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் வந்து தேவை. பட் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பொறுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை. இப்போ யூஐயூஎக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூஐயூஎக்ஸுக்கு வந்துட்டு நிறையா டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்துட்டு அடோப்,
ஃபோட்டோஷாப், அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபிக்மா. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு டிசைன் பண்ணுறவங்க யூஐ யூஎக்ஸ் டிசைனர். டெவலப்பருக்கு கோடிங் அந்த மாதிரி எல்லாம் வேணும். இன்ஃப்ராக்கு வந்து நான் கோடிங் சைட் தான். ஸோ நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் நெட்ஒர்க்கு, சிஸ்டம், சர்வர் எல்லாமே வந்துட்டு இது பண்ண தெரிஞ்சு அப்படின்னா நம்ம இன்ஃப்ரா அப்படின்ற செக்டாரில் போகலாம். டெஸ்டிங் செக்டாரும் அப்படிதான். டெஸ்டிங் செக்டாரில் மட்டும் இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சில லாங்குவேஜஸ் தேவைப்படும். ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலினியம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேக்யூடி, அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து படித்தாதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து நடக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்க்கு நமக்கு பெருசாக வந்துட்டு கோடிங் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு நமக்கு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுனாலே நம்ம வந்துட்டு ரன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஐடியில் இருக்கிற செக்டார்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐடின்னு வந்துட்டு அதில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்கும், அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க, நம்ம எந்த ரோலுக்கு வந்து நம்ம வந்து போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் வந்துட்டு யோசிக்காமலே இருப்போம். பட் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐடியில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சீரீஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெவலப்பர்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், பேக் எண்ட், ஃபுல் ஸ்டாக். அப்படி இல்லை, ஃபுல் ஸ்டாக் வந்து ரெண்டும் கம்பைன் ஆகி வரது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ். ஸோ யூஐ யூஎக்ஸுக்கு இப்போ வந்து நல்ல டிமாண்ட் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன சீரீஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ், இல்லைன்னா வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, பைத்தான், ஜாவா, சி, C++. ஸோ இது எல்லாமே இது எல்லாமே வந்து சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சீரீஸில் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வேணும்? ஸோ ஃபஸ்ட்டு யூஐ யூஎக்ஸ் வேணுமா, இல்லை வந்துட்டு ஃபுல் ஸ்டாக், ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், இந்த மாதிரி சீரீஸ் வந்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த ஃபுல் கோர்ஸையுமே வந்து ஒரு சீரீஸாக வந்துட்டு உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் டீட்டெயில்டாக. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு என்னென்ன கோர்ஸ் வந்து என்னென்ன சீரீஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதில் வந்துட்டு எந்த கோர்ஸ் வந்துட்டு மேஜராக இருக்கோ, யார் வந்து ஹையஸ்ட்டாக வந்து எந்த கோர்ஸ் சொல்லியிருக்கீங்களோ அந்த கோர்ஸுக்கு வந்துட்டு ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஓவராலாக உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிடில் வேர். ஸோ மிடில் வேர் சொல்ல மறந்துட்டேன். மிடில் வேர் தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவராலாக வந்து கனெக்ட் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்துட்டு இன்டெகிரேஷன், கம்யூனிகேஷன். ஸோ ஒரு எண்ட் யூசர்கிட்டையும் சர்வர்கிட்டையும் வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்குமே கனெக்ட் பண்ணுறவங்க தான் வந்துட்டு மிடில் வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்க டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அப்ளிகேஷன் சர்வர் வந்து கிரியேட் பண்ணுறது, சர்வீஸ் ஓரியன்டான ஆர்கிடெக்சர் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு யார் பண்ணுவாங்கன்னா மிடில் வேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவராலாக ஐடி செக்டார்ஸ். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் எந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹையஸ்ட்டாக எந்த கோர்சஸ் இருக்கோ அந்த கோர்சஸ்க்கு நாங்கள் வந்துட்டு ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.